தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்களும் தேமுதிகவினரும் திரண்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். அங்கிருக்கும் கள சூழல் தற்பொழுது எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துடைய மறைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகமான கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடத்தில் தற்போது ஏராளமான பொதுமக்கள், தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேமுதிக தொண்டர்கள், மக்கள் என பலரும் தற்போது தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திற்கு குடும்பமாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிகிறது. அண்மைச் செய்தி. மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொருத்தமான இடத்தில் இறுதிச் சடங்கு நடத்த அனுமதிக்காதது ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தையும் அவமதிப்பதாகும் என்று கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். அவரின் தலைமைத்துவம் லட்சக்கணக்கான ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது என்றும் மன்மோகன் சிங் குடும்பத்தினரின் கோரிக்கையை நிராகரித்தது கண்டனத்திற்குரியது என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். 2 முறை பிரதமராக இருந்தவருடைய நினைவிட விவகாரத்தில் மத்திய அரசினுடைய இந்த முடிவு பாரபட்சமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரிய தலைவர்களுக்கு செய்யப்படும் அவமரியாதை வரலாற்றிலிருந்து என்றும் நீங்காது என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. முகந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ. நன்றி. யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். கூர்ந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறார். மாசற்ற மனதுக்கும் தூய அன்புக்கும் சொந்தக்காரர் திரு விஜயகாந்த் என்றும், அவர் மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழ்கிறார் என்றும் அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இருவருக்குமான பந்தம் அப்படிங்கிறது பல தசாப்தங்களான பந்தம். இருவரும் ஒரு சகோதரர்கள் போல பழகுவார்கள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும்.
திரு விஜயகாந்த் திரு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்றும், திரு ஸ்டாலின் திரு விஜயகாந்தை அண்ணன் என்றும் விழித்த ஒரு சகோதர பாசம் கொண்டவர்கள் இருவரும். திரு விஜயகாந்துடைய மறைவின் போது உடனடியாக அவரை பார்க்க சென்றவர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவருடைய இறுதி நாளுக்கும் இறுதி சடங்குக்கும் அரசு மரியாதை கொடுத்த போதும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நினைவு நாளில், முதலாம் ஆண்டு நினைவு நாளில் தன்னுடைய நண்பரும் தேமுதிகவுடைய நிறுவன தலைவருமாக இருந்த திரு விஜயகாந்தை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்கள் அடுத்த 2 மாதங்களில் மறுதேர்வு எடுக்க வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், அப்பொழுதும் தோல்வியடைந்தால் அவர்கள் அடுத்த வகுப்பிற்கு செல்ல மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தான் சட்டமன்றத்தில் பேசியது முழுமையாக வெளிவந்திருந்தால் திமுக ஆட்சி இருந்திருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில், காலிக்குடம் உருண்டால் அதிகம் சத்தம் போடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. சொன்னதே திரும்ப திரும்ப. வாழைப்பழம் தெரியும் உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியும் உங்களுக்கு, வாழைப்பழம் கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார், அரசை விமர்சனம் செஞ்சு சத்தம் போட்டு பேசினது, சத்தம் போட்டு பேசினார் சபையில, வாய்க்கிழியே பேசினாரு. அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களை பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. இப்பவும் கூட சரி, நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். இப்பவும் கூட சரி, நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? இந்த லட்சணத்தில் இருக்கு எதிர்க்கட்சி. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய பேரணியை நிறைவு செய்து திரு விஜயகாந்துடைய நினைவகத்துக்கு வந்து வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.